ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் டெக் நம்மகிட்ட விவோ V7 ப்ளஸ்ஸு கஸ்டமருக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. ஆனால் உள்ளே இருக்க டேட்டா இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வந்தவங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன மாடலு இல்லை என்ன சிப்செட்டு எந்தெந்த டூலில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த மாடல் எந்த டூலில் டேட்டா அழியாமல் அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது விவோ, இது கோல்காம் சிப்செட்டு. அதில் போர்ட் டிடெக்ட் ஆகிடுச்சா நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். நம்ம செக் போர்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா போர்ட்டு கோல்காம் போர்ட்டுன்னு வரும். 9008 போர்ட்டு நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். போர்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த QC காம்ப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, அது காம்ப்ளிகேஷன் 1 ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி ஆகாத பட்சத்துக்கு அடுத்து செகண்டில் போகலாம். அப்போ கோல்காம் போர்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு. மாடல் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணிட்டேன், விவோ V7 ப்ளஸ்ஸு. இப்போ ஸ்க்ரீன் லாக் விவோ சேவ் மெத்தேடு. இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது, மெத்தேடு 1 மெத்தேடு 2. ஃபஸ்ட்டு மெத்தேடு 1 ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஃபெயில்ட்டு ஆனிச்சுன்னா மெத்தேடு 2 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்போம், வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும். என்ன மாடல் என்ன வெர்ஷன் எப்படி பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பட் நான் அதை பார்த்துட்டு நான் அதே டூலில் பண்ண ஆகலை அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேஜ் ஆக அப்போ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்மள்ட்ட ஆல்ரெடி கற்றுட்டு போன ஸ்டூடெண்ட் டெக்னீஷியன் கேட்டாங்கன்னா கால் பண்ணி அண்ணன் அந்த டூலில் ட்ரை பண்ண ஆகலை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அடுத்து என்ன டூலோ அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, மெத்தட் 1 வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு மெத்தட் 2 கொடுத்து பார்ப்போம். மெத்தட் 2ல் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அதே தான், பட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கொடுக்கும்போது மெத்தட் 1 2 கேட்டுச்சு. ஃபஸ்ட் நம்ம 1 கொடுத்தோம், இப்போ நம்ம மெத்தடு 2 கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். மெத்தடு 1 ஆகாது, மெத்தடு 2ல் கண்டிப்பாக ஆகும். ஃபஸ்ட்டு மெத்தடு 1 ட்ரை பண்ணிவிட்டு தான் மெத்தடு 2 நம்ம எப்போவுமே கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக மெத்தடு 2 கொடுக்கக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறத ஆல்ரெடி கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மெத்தடு 2 கொடுக்குறேன். ஓகே, இது டன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். மொபைல் ஆன் பண்ணதும் இந்த மாதிரி வைப் டேட்டான்னு சொல்லி காமிக்கும். உடனே நம்ம டேட்டா அழிஞ்சிருச்சு அப்படிலாம் நினைக்க வேணாம். பட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஓல்டு டெக்னீஷியனுக்கு வந்துருக்கணும் தெரியும் எப்படி இந்த இப்போ டூல் வந்து என்ன ப்ராசஸில் நடக்குது, இந்த டேட்டா எப்படி நமக்கு ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது. பட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இது லோட் ஆகிறதுக்கு எனக்கு மினிமம் ஒரு 5 to சில மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக உள்ளது 10 நிமிஷம் ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகலாம். சரியா? அப்போ நம்ம இது கொஞ்சம் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, மொபைல் இப்போ ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. பட் இந்த கண்டிஷனில் கூகுள் அக்கௌண்ட்டு கேட்காது, டைரெக்டாக உள்ளே போயிடும். ஆனால் மொபைலை எப்படி ஃப்ளாஷ் பண்ணோம்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அது மாதிரி தான் ஆகும். நீங்கள் உடனே டேட்டா போயிடுச்சோ அப்படிலாம் எதுவும் பயப்பட வேணாம். நம்ம நார்மலாக செட்டப் பண்ணிடுங்க. உள்ளே போட்டிருக்க கூகுள் அக்கௌண்ட் வரைக்கும் கேட்காது. இது ஜஸ்ட்டு ஒரு மெத்தட். ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக செட்டப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் அந்த கால் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் கிடைக்காது. ஓகே, மொபைல் உள்ள பிரிச்சு இப்போ கேலரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேலரியில் உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் கன்ஃபார்ம் அழியாமல் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் கஸ்டமரோட டேட்டா எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லெவலில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள்.